இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே கிரக மாற்றத்தின் காரணமாக 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கணிக்கப்படுதுங்க. ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய நிலைகளில் குறிப்பிட்ட காலத்தில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும். சில கிரகங்கள் 2.5 வருடத்திற்கும், சில கிரகங்கள் 28 நாட்களுக்கும், சில கிரகங்கள் 1.5 வருடத்திற்கும், சில கிரகங்கள் 30 நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னும் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும் போது ஒவ்வொரு கிரகங்களும் சேர்க்கை, பெயர்ச்சி, கூட்டணி, பார்வை அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு விதங்களில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை கொண்டு வரும். அவ்வாறு கிரகங்களினுடைய அமைப்பில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் 12 ராசிக்காரர்கள் மத்தியில் வெவ்வேறு வகையான பலன்களை ஏற்படுத்தும். அந்த வகையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி ஒரு விதமான தொய்வு நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல விதத்தில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. இந்த காலத்தில் ஒரு விதமான பதட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அசுப கிரகங்களினுடைய காரணமாக அசுப பலன்களை அதிக அளவில் நீங்கள் பல விதத்தில் எதிர்கொள்வீங்க. உங்களினுடைய செல்வாக்கு சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம். காதலில் பல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்க பெறுங்க. அதிலும் தங்களுக்கு இந்த காலம் சற்று கடினமான சூழலால் வாழ்க்கையில் விரக்தி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. மன அழுத்தமும் தொழில் தொடர்பான விஷயங்களில் சரியான முடிவு எடுக்க முடியாமலும் புலம்புவீங்க. அதிலும் 60 வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு வயிறு வலி, செரிமான பிரச்சனை அப்படின்னு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு நிதி சார்ந்த சிக்கல்கள் அதிக அளவில் ஏற்படும். மனைவியுடன் இணக்கமற்ற சூழல் இருக்க செய்யும். வேலையில் பல தடைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் உங்களுடைய செயல்களில் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எந்தவித செயல்கள்லையுமே நிதானம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்காது. பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்காதுங்க. வணிகத்தில் நிதி இழப்புகளை அதிக அளவில் நீங்கள் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கும். கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் செய்த முதலீடு மூலமாக லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு செலவு அதிகரிக்கிறதும் நிதி தொடர்பான சாதகமற்ற சூழலும் இருக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. தொழில் தொடர்பாக அதிக கவனம் செலுத்தி செயல்படவும் குடும்பத்தில் கடினமான சூழ்நிலையும் உருவாக செய்யும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு எதிர்மறையான பலன்களை பெறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிதிநிலை சாதகமாக இருக்காது. வியாபாரம் தொடர்பாக பல கடுமையான சூழலை சந்திக்கவும் நேரிடலாம். வண்டி வாகன பயன்பாட்டில் நிதானமும் கவனமும் ரொம்ப முக்கியங்க. பணியிடத்தில் சக ஊழியர்களினுடைய ஆதரவு கிடைக்காமலும் போகலாம். அதனால் வேலையில் பார்த்தீங்கன்னா தடை தாமதம் ஏற்படும். குடும்பத்தில் கடினமான சூழல் இருக்கத்தான் செய்யும். சண்டை சச்சரவு இருக்குங்க. வணிகம் தொடர்பான திட்டங்களில் தோல்வியும் ஏற்படலாம். திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க காத்திருக்க வேண்டிய சூழலும் இருக்கும். நிதிநிலை ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு சவாலானதாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு பல விதத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய 2 மாத காலத்திற்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடும் உஷாராகவும்
செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமானது. இதற்கு ஏற்றவாறு தங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வேற்றுமொழி மனிதர்களால் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. நரம்பு மண்டலம், படபடப்பு போன்றவற்றில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி விலகிறதுனால தொட்டது துலங்க ஆரம்பிக்கும். குடும்பத்தினருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பெறும். குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்கிறது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. அதே மாதிரி ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் அனுகூலங்கள் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கழுத்தில் இருந்து செல்லக்கூடிய நரம்பு, மயக்கம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தோடு செயல்பட பாருங்க. வாகனங்களில் அஜாக்கிரதையாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தன்மையுடனும் இனிமையாகவும் பேசுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மற்றொரு புறம் நண்பர்களுக்காக ஜாமீன் கொடுக்கறது, உறவுக்காரங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் சரிங்க, உடனடியாக சிகிச்சையை மேற்கொள்ளுங்க. ஆரோக்கிய விஷயத்தில் சிறு பாதிப்பு என்றாலும் மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் அதீத அளவில் கவனத்தை செலுத்த பாருங்கள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உருவாக செய்யும். பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறதும் அவசியங்க. எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் உங்களுக்கு வரவு ஏற்படுகிறதோ அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால பணம் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. தங்களினுடைய இனிமையான பேச்சின் மூலமாக எதிலையுமே வெற்றி காணவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. எல்லா விஷயத்திலையுமே அதீத கவனத்துடன் செயல்படுவது தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடி தருங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். அதை சரியா பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு நீங்க செல்ல முடியும். அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே கவனத்தோடு செயல்படக்கூடிய பட்சத்தில் பிரச்சனைகளை பெரிதாக்காம பார்த்து கொள்ள முடியும். வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும். எல்லா விஷயத்திலையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. கடின உழைப்பு தங்களுக்கு வெற்றியை தேடி தரலாம். சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலையுமே மறையுங்க. அதனால் கவலை கொள்ள தேவை கிடையாது. கவனத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா சிக்கல்களையும் தவிர்த்து கொள்ளலாம். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம். உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாகவே கிடைக்கப்பெறுவீங்க. மன தைரியத்தால் வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்க பெறுவீங்க. கல்வியில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறும். அதே மாதிரி நண்பர்களின் உதவி சிறப்பாக இருக்கும். அப்படின்னாலும் கூட நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்து பழகிறது ரொம்ப நல்லதுங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டே முடிக்க வேண்டியும் வரலாம். எதிலையுமே சற்று கவனமுடன் செயல்பட்டால் நற்பலனை பெற முடியும். மாணவர்கள் கல்வியில் சற்று கவனமுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்த இலக்கை அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளும் ஏற்படலாம். திருமண சுபகாரியங்கள் தடைகளுக்கு பின் நிறைவேறுங்க. புத்திர வழியில் நிம்மதி குறைவு, பூர்வீக சொத்துக்களால் வீண் செலவுகள் அவ்வப்போது உண்டாகத்தான் செய்யும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும் என்றாலும் ஒற்றுமை குறையாது. உற்றார் உறவினர்களை சற்றே அனுசரித்து செல்லுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அமையும். அப்படின்னாலும் கூட கூட்டாளிகளால் சற்று நிம்மதி குறைவும் ஏற்படலாம். பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகள்லையும் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைப்பதில் நடக்கிறதுல சிறு கால தாமதம் ஏற்படுமே தவிர பெரிய பாதிப்புகள்
எதுவும் ஏற்படாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த கால துவக்கத்திலேயே நீங்கள் செய்து விடுவீங்க. அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்லது அனைத்துமே நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சொத்து சுகம் வாங்கிறது, பணத்தை சேமித்து வைக்கிறது, வியாபாரத்தில் முதலீடு செய்கிறது போன்ற அத்தனை விஷயங்களையும் இந்த கால துவக்கத்தில் செய்து விடுவீங்க. ஆனால் காலத்தினுடைய இறுதியில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது.